அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். விஜய் டிவி குக் வித் comali ஷோவில் அஸ்வின் செஞ்ச ரோலட் சிக்கன் ரொம்பவே ரிச்சாக 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு சிக்கனோட பிரஸ்ட் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணாமல் முழுசாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை சென்டரில் கட் பண்ணணும். நடுவில் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். நமக்கு இந்த பீஸ் தின்னாக வேணும், ஸோ நடுவில் கட் பண்ணுங்க. எண்டு வரை கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி பிரித்து எடுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே ஒரு கிளிங் ஃபிலிம் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் மாற்றிக்கோங்க. கிளிங் ஃபிலிம் இல்லைனா நீங்கள் அது பிளாஸ்டிக் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கவர் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டி கொடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா சிக்கன் வந்து நமக்கு சாஃப்டாக மெல்லிஸாகிடும். தட்டுறப்ப நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து தட்டிக்கணும். தட்டிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மேலே மாற்றிக்கணும். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்கு மேலே சிக்கன் பீஸை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் பெப்பரும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்க்கணும். இப்போ இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் துருவிட்டு சேர்த்துக்கணும். நான் முதவே துருவி வச்சிட்டனால சீஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சு. ஸோ செய்கிறப்ப நீங்கள் துருவிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம், 2 மஷ்ரூமை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஒரு 4 இல்லைன்னா 5 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் கொஞ்சம் உப்பு, நம்ம சேர்த்துருக்குற இந்த காளான் வெங்காயம் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ஷீட்டோடு சேர்த்து ரோல் பண்ணக்கூடாது. சிக்கன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். ரோல் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸ்லாம் அப்படியே மடக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். இது கூட 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு அப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா வேகும். இது வெந்துட்டு இருக்க இந்த டைமில் நம்ம இதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பூண்டு கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா பாதி வெங்காயம் போட்டால் கூட போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை கொதிக்க விடணும். இது கூட 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங்,
இந்த தண்ணி நல்லா வற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். சாஸ் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 to 25 மினிட்ஸ் இருக்கும். சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அன்ராப் பண்ணிடலாம். இந்த ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணுறப்ப உள்ளக்க அந்த மாதிரி தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை நம்ம அப்படியே இந்த சாஸோட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சாஸை சேர்த்துக்கலாம். கார்னிஷிங்காக மேலே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம்.